கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்திருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இது கர்த்தரினால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தோழும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அன்பார்ந்த நன்மையான கர்த்தரினாலே நாம் சபையாக ஒன்று கூடி கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்வது என்பது தேவனம் கொடுத்த ஒரு பெரிய கிருபை பாருங்கள். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிந்த இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்து இரத்தத்தினால் கிரயித்து வாங்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக ஒன்றாக இணைந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை தேவன் வார்த்தை தெளிவாக போதிக்கிறது பாருங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சுய ரத்தத்தை சம்பாதித்து கிரயித்துக்கு வாங்கின சபை ஒரே ஒரு சபை, அது அவருடைய சபை என்பதை தேவனுடைய வார்த்தை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அந்த உலகத்திலே பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற நாம் ஒன்றாக இராமல் இன்றைக்கு எத்தனை பிளவுபட்ட மக்களாக பிரிவினைவாதிகளாக இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இப்படியாக ஜெபிக்கிறார் பாருங்கள். பிதாவை நோக்கி ஜெபிக்கின்றார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதாவை நோக்கி ஜெபிக்கின்றார். எப்படி பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவது? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஒன்றாக இருப்பதன் மூலமாகத்தான். அதே அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்திலே பாருங்கள், 20-22 வாசிக்கும் பொழுது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை சுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் பிரசங்கில் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தவும் உங்களோடு கேட்க சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்னார். அம்மையார்களே, இன்றைக்கு நீங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் வார்த்தை என்ன போதிக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கனி எண்ணுகிறார்கள், தேவன் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் இங்கே அன்னைக்கு உலகத்தில் எத்தனை மக்கள் பிரிவினைவாதிகளாக பிரிவினை கூட்டங்கள் அங்கங்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பாருங்கள். ஆனால் இயேசுக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அப்போஸ்தலர் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாருக்காக? அப்போஸ்தலருக்காக. கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இந்த அப்போஸ்தலருக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளாமல்
அவர்கள் போதிப்பதை, அவர்கள் பிரசங்கிப்பதை, அவர்கள் சொல்லுவதை விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், அவருடைய வசனத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு ஜெபித்தார். எப்படி? பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள், என்னை விசுவாசிகள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை பாருங்கள், எவ்வளவு அருமையான ஜெபம். எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டுமா? நமக்குள்ளே பிரிவுகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே கலவரங்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே சண்டைகள் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். பல்வேறு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த பவுல் ஒரு நாட்டு சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக தேவன் சொல்வதை அங்கு அவர் குறிப்பிடார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நாம் கவனித்து செலுத்துவோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்காம் பாருங்கள். ஒரு நாட்டு சபையாருக்கு பவுல் எழுதும் பொழுது தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானம், எல்லாரும் சமாதானம் இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, தேவனுக்கு பிரியமான மக்களாக, பரிசுத்தவான்களாக. ஆகவே பவுல் சொல்லும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை சொல்கிறார், தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்து தேவன். பரிசுத்தவான சபை எல்லாவற்றிலும் இப்படித்தான் இருக்கிறது. ஆமரிமாளே, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாங்கி அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெற்றதினால் இன்றைக்கு நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் கலகத்துக்கல்ல, அவசரமான தேவன் என்பதை புரிந்து கொண்ட மக்களாக இருக்கிறோம். பாருங்கள், பொன் சபையிலே கூட பிரிவினைகள் இருந்ததை பவுல் கூறுகின்றார். பிரிவினை இருப்பதை அவர் வெறுக்கிறார். பாருங்கள், கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறார். ஏன் கொரிந்து நாட்டிலே ஆரம்ப காலத்திலே சபைகளுக்குள்ளே பாகுபாடு இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. என்ன பிரிவினை பாருங்கள். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சபை மக்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டானதாம். வாக்குவாதம் என்பது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டென்று குலோவேயாரின் வீட்டாரால் நான் கேள்விப்பட்டேன். என்ன வாக்குவாதம் பாருங்கள். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயா நான் சாணி பெற்றீர்கள்? அவர் இல்லவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் சாணி பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் சுவிசேஷத்தை, ஆனால் இயேசு சொன்ன வசனங்களை போதிக்க வந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், பவுலை போன்றவர்கள். ஆகவே போதிக்க வந்தவர்கள் பெயரை வைத்து நாங்கள் பவுலை சேர்ந்தவன், நாங்கள் அப்போலை சேர்ந்தவன் சொல்வது எந்த விதத்திலே நியாயம் பாருங்கள். அந்த உலகத்திலே பாருங்கள், அநேக பிரிவினைகள், கிட்டத்தட்ட 3000 பிரிவினைகள், 3000க்கு மேலாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் பிரிவினை உண்டாக்கக்கூடியவர் அல்ல, தேவன் பிரிவினை தேவன் அல்ல, தேவன் சமாதானத்தின் தேவன், தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தை உண்டாக்கின தேவன். எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் கண்டிக்கிறார். சகோதரி, நமக்குள் பிரிவினை இல்லாமல்
நாம் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல் என்று சொல்லி கூறுகிறார். அமரிமாலே நீங்களும் நானும் என் உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே தவிர இதிலே அந்த கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவன் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவர்களுக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவ இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவ இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களே தவிர வேறு யாருக்கு சொந்தமல்ல. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அப்படியே இருக்கிறார்கள். இந்த வார்த்தை இப்படி போதிக்கிறதே பரிசுத்த சொல்லிக்கிறார்கள் சொல்லி யாராவது நினைத்து பார்க்கிறார்களா? யாராவது என்ன பிள்ளைவே இல்லையே. எனக்கு அன்பாந்திலே அப்படி இருக்கக்கூடாது. பிரிவினைகள் தேவனுடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. பாருங்கள், கலாத்திய நாட்டு சபைக்கு பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கும் 19-20 வாசியங்கள் பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமதிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறான். பிரிவினை என்பது தேவனுடைய பார்வையிலே அது பாவமான காரியம். அது மாம்சத்தின் கிரியைகள். பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக கலாத்திய சபைக்கு இப்படி எழுதுகின்றார். உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே சண்டைகள் இருக்கிறது. அப்படி பிரிவினைவாதிகள் இவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாதாம்? தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, தேவ பிரியமான மக்களாய் மாற முடியாது. அன்பாந்தலே பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரே ஒரு சபைத்தான் ஸ்தாபித்தார். அந்த சபைக்கு கிறிஸ்துவின் சபை என்று சொல்வதிலே நியாயமான காரியம் என்றால், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சபைக்காக தம் இரத்தத்தை சிந்தினார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து பிடிக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வதில் எடுத்து. என் சபை, என் சபைகள் என்று சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சபை என்று சொல்லும் பொழுது அது அவருக்கு சொந்தமான சபை. அது அவர் ஏன் அந்த சபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே கிறிஸ்து ரத்தத்தினாலே சபையார்கள் விலைக்கு வாங்கப்பட்டாகவே தான் அவர்கள் கிறிஸ்துவின் சபையார் என்று சொல்வது எவ்வளவு நியாயமானது, உண்மையானது. பாருங்கள், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அமரிமாறு இந்த உண்மையை ஏன் அநேகரின் செய்வதை அறிந்து கொள்வதில்லை, ஏன் தெரிந்து கொள்வதில்லை? ஒரே ஒரு சபைதானே. எபேசியர் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசிக்கும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவன பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறாமரிமாறி. நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவ ராஜ்யமான சுரங்கமாக இருக்கிறவர்கள் சொன்னார். தேவனுடைய வசனத்தை கேட்டு ஒரே ஒரு சபைதான் என்று விசுவாசித்திருக்கிறோம். இந்த ஒரே ஒரு சபைக்கு, இந்த சரீரமான சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைவராயிருக்கிறார்.
வேறு சபை இல்லவே இல்லை. வேறு சபை இருப்பது என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டது, தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று, தேவ வசனத்துக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட சபை. சொல்லப்போனால் அவைகள் அனைத்துமே மனிதர்கள் தங்கள் சுயசித்தத்தினால் தங்கள் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட பிரிவினை கூட்டங்கள். அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னோட வார்த்தை தெளிவாக குறித்து பாருங்கள். அது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டான். பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் அன்றாய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவையான கூறாமணி மாறி. ஆகவே கிறிஸ்துவ சபை என்று சொல்வது எவ்வளவு பொருத்தமானது, எவ்வளவு உண்மையானது பாருங்கள். அன்றாய் இயேசு கிறிஸ்துவின் சபை சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது, ஒரு கன்னிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அன்றாய் இயேசு கிறிஸ்து சரீரமான சபைக்கு தலையாகியிருக்கிறார். அந்த தலைக்கு எத்தனை சரீரம் இருக்க முடியும்? ஒரே ஒரு சரீரம். அந்த சரீரமான சபையில்தான் நீங்களும் நானும் அவயவங்களாக அங்கங்களாக இருக்கிறோம் பாருங்கள். 1 அதிகாரம் 27 வாசித்தால் தெரியும். இந்த சரீரமான அந்த சபையிலே நீங்கள் நானும் அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆமடிமார்களே, தேவ வார்த்தை எவ்வளவு தெளிவாக போதிக்கிறது, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு ஆணித்தரமாக, எவ்வளவு உண்மையாக சத்தியமாக போதிக்கிறது. ஆனால் நீங்கள் நினைச்சதில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு தங்கள் மனம் போன போக்கிலே கற்பனைகளை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு அநேகங்கள் பாருங்கள், திரளான கூட்டங்கள். சென்னையில் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபைக்கு போகிறார்கள். அங்கு போகும் பொழுது வழியில் இடம் கொள்ளாமல் ஆங்காங்கு டிராஃபிக், ஆங்காங்கு நிறுத்தங்கள் இருக்கிற காரணம் என்ன? திரளான ஜனங்கள். ஆனால் அன்றாய் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி அல்ல, என் வார்த்தையின்படி அல்ல. என் வார்த்தை கூறுகிறது மத்திய 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, 2 பேராவது 3 பேராவது அன்றாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் வாசமாயிருப்பேன் என்று கூறுகிறார். அவர் கூட்டங்களை சொல்லவில்லை, ஆயிரக்கணக்கான மக்களை சொல்லவில்லை. 2 பேராவது 3 பேராவது, எத்தனை பேராவது ஆன்றாய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ வசனத்தின்படி கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் தான் அவர் வாசமாயிருப்பென்று சொல்கிறார். ஆமரிமார்களே, தேவ வார்த்தையை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேவ வார்த்தையை மீறி தேவனுக்கு விரோதமாக எதை செய்தாலும் அது பாவமாக கருதப்படுகிறது. தேவ வார்த்தையை கூட்டவோ குறிக்கவோ எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவே தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். தேவ வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதைத்தான் போதிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்கள் நானும் வேதம் எங்கு போதிக்கிறதோ, எங்கு பேசுகிறதோ அங்கு நாம் பேசுவோம். தேவ வார்த்தை எங்கு அமைதியாக இருக்குதோ அங்கு அதுதான் சிறந்தது, அதுதான் நல்லது. அறிமாவிலே தேவ வார்த்தை கூட்டவோ குறிக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய சபை ஒரு கன்னிகைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பாருங்கள் 2 கொரிந்தியர் 11:22 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறான்.
கிறிஸ்துவுக்கு பிறந்த கிறிஸ்டின் சபையார்கள். கிறிஸ்டின் சபை ஒரு கன்னிகைக்கு ஒப்பாக சொல்லப்படுது. அது கற்புள்ள கன்னிகையாகி இயேசு கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்புவிக்கப்படுது. பாருங்கள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ வார்த்தை எவ்வளவு தெளிவாக போதிக்கிறது, தேவ வார்த்தை எவ்வளவு அழகாக சொல்கிறது. கற்புள்ள கன்னிகையாகி, எனக்கு அன்பாந்தலி, நீங்களும் நானும் கற்புள்ள கன்னிகையாகியே இயேசு கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நீங்கள் நான் நீங்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மனவாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை மனவாட்சி இருக்க பாருங்கள், இருக்கவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு மனவாட்சியாகிய ஒரே ஒரு சபைதான். அதுதான் பரிசுத்தாவிய தெளிவாக போதித்திருக்கிறார், பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அமரிமாலி வேறு சபை இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்குமே சொன்னால் அது தேவனுக்கு விரோதமாக கற்பனையின் வாயிலாக உருவாக்கப்பட்டது. பாருங்கள், இன்னைக்கு அநேக மக்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். ஏசியா திருப்பதி சொல்லும் பொழுது பாருங்கள், கற்பனையாக இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 4 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை துடுப்போம், எங்கள் நின்று நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். எந்த விட்டு நியாயம் பாருங்கள். ஒரு புருஷனை 7 ஸ்திரீகள் பிடித்து கொண்டு, நாங்கள் உங்கள் பேரை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்திலே சாப்பிடுகிறோம், நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்திலே துணிமணியாய் உடுத்துக் கொள்கிறோம், உன் பேரை மாத்திரம் சொல்கிறோம் என்று சொன்னார். இது எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள். அப்படித்தான் உலகத்திலே இன்றைக்கு அநேக சொல்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவைத்தானே வணங்குகிறோம், நாங்கள் கிறிஸ்துவைத்தான் நம்புகிறோம், பேர் மாத்திரம்தான் மாறி இருக்கிறது. அது எந்த விதத்தில் நியாயம்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் பூர்த்தி முழு குடும்பத்துக்கும் நாமகரங்களாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமரிமார்கள் தேவாத்தி இப்படியாக போதிக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அது பாவம்தானே. வேறு சபையில் இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவின் ராஜ்யமானே அவருடைய சபையில் தான் இருக்க முடியுமே தவிர வேறு சபையில் இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் சொல்வதிலே என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்காமல் சொன்னால் அது பெற்றவர்களுக்கு தான் உரிமை, பெறாதவர்களுக்கு உரிமை இருக்க முடியாது. அதே போலதான் வீடு கட்டுகிறவர்கள் அவர்கள் சொந்த சம்பாத்தியத்திலே பணம் செலவழித்து கஷ்டப்பட்டு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டினவர்களுக்கு தான் சொந்தமே தவிர மற்றவர்கள் சொந்தமாக. அதே போலதான் இயேசு கிறிஸ்து தம் சுயரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே சொந்தம். ஆகவேதான் ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார்கள் உங்களை வாழ்த்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து சபை பரிசுத்தாய் பதிவாக்கப்பட்ட ஒரே ஒரு சபைதான், வேறு சபை இல்லவே இல்லை. தேவ வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 3:11 போல பற்றிக்கு அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அஸ்திபாரத்தை போடுவான்னு சொன்னார். அது தவறானது, அது போடக்கூடாது, வேறு அஸ்திபாரத்தை போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம் தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. அந்த உபதேச சட்டத்தின் அஸ்திபாரத்தின் மூலமாக நீங்கள் நானும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அமரிமாலி தேவ வார்த்தை எவ்வளவு அழகாக போதிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக வேதவசனங்கள் தந்திருக்கிறார். அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அது நடக்கும் பொழுது அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை பெறுவதற்கு அவர்கள் தான் தகுதி உண்டு பாருங்கள். ஆகவே தவறான போதனை நாம் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உலகில் அநேகர் அப்படித்தான் சொல்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், பரலோகத்து செல்வதற்கு. ஆனால் இயேசு சட்டத்தின் மூலமாக கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருப்பது அது ஜீவனுள்ள மார்க்கம்.
ஆராய்ச்சி சொன்னார் யோவான் 16:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனின் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துக்கு செல்வதற்கு, பிதாவினிடத்தில் செல்வதற்கு அவர் வழியாக மார்க்கமாக ஜீவனுள்ள மார்க்கம். அந்த ஜீவனுள்ள மார்க்கமான அந்த சபையை இன்னைக்கு கனியரிக்கிறார்கள், தூசிக்கிறார்கள். யார் தூசிக்கிறார்கள்? பார்த்திக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போரில் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். உண்மைதான், இன்றைக்கு இப்படிதான் நடக்கிறது. கிரயத்துக்கு கொண்ட மக்களை, இயேசுக்கு இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட மக்களை தந்திரமான வார்த்தைகள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு பிரிவினைகளை ஏற்படுத்துகிறார்கள். தந்திரமான வார்த்தைகளை சொல்லி நுழைந்து அவர்களை கேட்டுவாக அழைத்து கொண்டு போகிறார்கள். இவர்கள் மூலமாக சத்திய மார்க்கமானது தூசிக்கப்படும் என்று சொன்னது உண்மைதானே. இன்றைக்கு அப்படித்தான் தூசிக்கப்படுகிறது. அமரிமார்களே, அப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நீங்கள் நானும் அடிமையாக இந்த சத்தியத்தை நாம் சத்தியமாக மற்ற மக்கள் சொல்லுவோம். கூடியிருக்கிற நாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம், ஒரு காலை கேட்டு மற்றொரு காலை விட்டு விடாதபடி இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்பதை அநேக மக்களுக்கு சொல்லுவோம். அநேகர் கேட்டு திருப்பியாக வருவதற்கு உதவாய்ப்பாக இருக்கும். மார்க்க பேதங்களை தேவன் அனுமதிப்பது கிடையாது. பிரிவினைகள் அனுமதிப்பது கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசுக்கு அப்படித்தான் ஜெபித்தார். என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிற யாவரும், பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போலே நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே கிறிஸ்தவர்களாக ஒன்றாயிருந்தால்தான் பரலோகத்து தேவன் மகிமைப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார். அதற்காகவே தேவன் தமது குமாரனை இந்த பூவில் அனுப்பினார். பாருங்கள் எனக்கு அன்பான்களே, இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு நீங்கள் நானும் மரண பரிந்து உண்மையாயிருந்து கிறிஸ்துராட்சியமான சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வர அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த நாம் உதவி செய்வோம். நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். தேவத்தாமே இந்த வசனத்தின் கேட்ட நம் அனைவரையும் ஆசிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை சொல்கிறேன். அருமானே, இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது அநேகருக்கு வாய்ப்பாக இருக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்திலுள்ள பிதாவே, தர்மையான நாளிலே சபையாராக நாங்கள் ஒன்று கூடி முது வசங்களை தியானிக்கத்தக்க தேவர் தந்த தேவருக்காக ஸ்தோத்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தமிழுக்குமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு சபையப்பா. வேறு சபை இல்லை என்பதை ஆவியான தெளிவாக சொல்லியிருக்கிறார், பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உண்மையை அநேகர் அறிந்தும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தவறான போதனைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஆம் தகப்பனே, இந்த பிரிவினைகள், இந்த மார்க்க பேர்களெல்லாம் மாறி நாங்களாக கிறிஸ்துவ ராஜ்யமான சபையில் ஒன்றாக இருந்தேன். அந்த பழுவத்துக்கு நாங்கள் செல்ல தகுதியுள்ளாகி பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்திக்கொள்ள மக்களாக விளங்கிக்கிற செய்யும். கூடி வந்த அனைவரை ஆசித்து காத்துக்களும், சத்தியத்தை டோரி ஆசித்து காத்துக்களும், எங்களுடைய பாவங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.